السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 159. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 159ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் புதிய தலைப்பான பாபு சத்ரி அவுராத்தில் முஸ்லிமீன வன்னஹி அன் இஷாஅத்திஹா லகைரி லரூரத்தின் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 159ஆம் நாள் பாடத்துல நம்ம ஒரு புதிய தலைப்பை துவங்க இருக்கின்றோம். புதிய பாடத்தினுடைய ஒரு தலைப்பை துவங்க இருக்கிறோம். அப்போ இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, இன்றைய பாடத்துல இந்த புதிய தலைப்பான இந்த தலைப்பை குறித்தான அதன் விஷயங்களையும் அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தையும் பற்றி நான் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து ஒரு ஆயத்தை நமக்கு கொண்டு வருவார்கள். அந்த ஒரே ஒரு ஆயத்தை குறித்தான தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கங்களையும் முறையாக நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளான 2 ஹதீஸுகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அதுல முதலாவது ஹதீஸானது எதை தொட்டும் எந்த விஷயத்தை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்துல ஒரு அடியான் இன்னொரு அடியானுடைய குறையை மறைத்தால் என்று சொன்னால், மறுமை நாளில அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ மறுமை நாள் அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை, அந்த மறைக்கக்கூடியவனுடைய குறையை மறைத்தே தவிர இவன் இன்னொரு அடியானுடைய குறையை மறைக்க மாட்டான். அப்போ அவன் மறைச்சிட்டான்னு சொன்ன அந்த உலகத்துல ஒருத்தனுடைய குறைய, மறுமை நாள் அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை முழுவதுமாக மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமையுது. அடுத்தபடியாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம், அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, என் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாகவே இருக்கின்றார்கள், ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவோரை தவிர. யாரெல்லாம் அந்த உலகத்துல ஒரு மக்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர என்னுடைய உம்மத்துல எல்லாரும் வெற்றியாளர்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு நபர் இரவில் ஒரு பாவத்தை செய்கிறான், அதை அல்லாஹு தஆலா திட்டமாக மறைக்கக்கூடிய நிலையில இருக்கிறான். ஆனா காலையில் எழுந்து அந்த பாவத்தை பிற மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவனும் இந்த செயலும் மோசமான ஒரு செயல் என்பதை சொல்வதை குறித்தான ஒரு பாடமாக, ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ முதலாவதாக இந்த புதிய பாடத்திற்கான பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இதற்கான அர்த்தம் என்னன்னா, பாபு சத்துரு அவுராத்தில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய குறைகளை மறைப்பது குறித்தான பாடம். இன்னும் ஒன்னஹி, இன்னும் தடுப்பது,
அன் இஷாஅத்திஹா லிகைரி லரூரத்தின், எந்த ஒரு தேவையும் இன்றி அந்த குறைகளை வெளிப்படுத்துவது, பகிரங்கப்படுத்துவதை விட்டும் தடுப்பது குறித்தான பாடமாக இது இருக்கு. அப்போ ஒரு முஸ்லிமான மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களிடத்துல பாவம் என்பது நிகழக்கூடியதாக இருக்கும். இப்ப எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அவனிடத்துல குறை என்பது ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்ப பாவமும் அவனிடத்துல இருக்கும், குறைகளும் அவனிடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த குறைகளை மறைக்குதல் குறித்தான பாடம். அதை எந்த ஒரு தேவையும் இல்லாம வெளிப்படுத்துறது தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கு என்பதை குறித்தான பாடமாக இருக்கு. அப்போ அந்த பாவங்களை, அந்த குறைகளை மறைக்குதல் இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அதை பகிரங்கப்படுத்துதல், பிற முஸ்லிமை ஒரு முஸ்லிம் கேவலப்படுத்துதல் என்ற இந்த செயலை எப்பொழுதும் இஸ்லாம் மார்க்கம் கொள்வது கிடையாது. இஸ்லாம் மறுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இது குறித்தான ஏராளமான ஹதீஸுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அதிகமாக வலியுறுத்திய செயல்களில் இந்த ஒரு செயலும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கு. இப்போ நீங்கள் யாருடைய குறையும் நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலையும் இந்த முஸ்லிம்களுடைய குறைகளை மறைக்கும் என்ற தன்மை இது உடையவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலி என்பது, சன்மானம் என்பது இருக்கின்றது. ஒரு முஸ்லிமருடைய குறையை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தண்டனை இருக்கின்றது என்ற ஆயத்தையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு செய்யறான். அந்த ஆயத்தையும் முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருவார்கள். அதற்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் பற்றி நம்ம இப்ப வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஒரு பாடத்தை குறித்தான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அப்போ இனி வரக்கூடிய இந்த ஹதீஸுகள் இந்த பாடத்திற்கு தோதுவாக, இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளாக தான் வரக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 28வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 28வது பாடம் என்பதாக சொல்றாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம 27 பாடங்களை நம்ம வெற்றிகரமாக நம்ம நிறைவு செஞ்சு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இப்போ இந்த பாடத்தினுடைய பெயர் என்னன்னா, பாபு சத்ரி அவ்ராத்தில் முஸ்லிமீன வன்னஹி அன் இஷாஅத்திஹா லிகைரி லரூரத்தின். முஸ்லிமீன்களுடைய அவுரத்துகளை, அதாவது குறைகளை மறைப்பதும், இன்னும் அந்த குறைகளை எந்த ஒரு தேவையும் இன்றி அந்த குறைகளை வெளிப்படுத்துவது தடுக்கப்பட்டது என்ற இந்த காரியத்தை குறித்தான பாடமாக இது அமைகின்றது. அப்போ அந்த முஸ்லிமனுடைய அந்த குறையை மறைக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதற்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு ஆயத்தை நமக்கு கொண்டு வந்தார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். அந்த ஒரு ஆயத்தை நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷது ஃபில்லதீன ஆமனு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. இன்னல்லதீன, நிச்சயமாக சிலர்கள், எத்தகையவர்கள் என்று சொன்னால், யுஹிப்பூன, அவர்கள் விரும்புவார்கள், அன் தஷீஅல் ஃபாஹிஷது, அசிங்கமான விஷயம் வெளியாகுவதை, பரவுவதை அவர்கள் விரும்புவார்கள். பில்லதீன ஆமனு, அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்களே அவர்களில் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களாம் ஈமான் கொண்ட மக்களாக இருப்பாங்க. லஹும், அவர்களுக்கு இருக்கின்றது, அதாபுன் அலீமுன், நோவினை தரும் அதாப் என்பது, வேதனை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. துன்யா, இந்த உலகத்திலேயும், வல் ஆখিরাத்தி, இன்னும் அந்த மறு உலகத்திலேயும் அவர்களுக்கு மிகப்பெரிய அதாப் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொன்னான். அப்ப அல்லாஹ் இங்க முஃமினீன்கள்ல சில நபர்கள் இருப்பாங்களாம், ஈமான் கொண்டு இருக்கக்கூடியவர்களே சில நபர்கள் இருப்பாங்களாம். அவங்களாம் எப்படின்னா,
அசிங்கமான செயல், கேவலமான செயல்ல அந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ, அப்போ இந்த ஃபாஹிஷத்தின் மூலமாக பாவங்களை, குறைகளை நாடுறாங்க. அப்போ அந்த குறைகள், அந்த பாவங்களை வெளிப்படுத்துவதை அவங்க விரும்புவாங்களாம். அது தன்னுடைய பாவமா இருக்கலாம், மற்றவனுடைய பாவமா இருக்கலாம். அப்போ ஒருத்தர் ஒரு பாவம் செய்யறாரு, ஒருத்தர் ஒரு பாவத்துல ஈடுபடுறாரு, அவர்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை மக்களிடத்துல அவர் சொல்லியே தீருவார். அதை இவர் பகிரங்கப்படுத்தி அதை இவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் மக்களிடத்துல. அப்ப இப்படிப்பட்டவரும் இதுல கட்டுப்படுவாரு. இன்னொரு நபர் என்னன்னா, தானே ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறார், தான் ஒரு பாவம் செய்யறாருன்னு சொன்னா அந்த பாவத்தை மக்கள் மத்தியில சொல்லக்கூடியவராக இருப்பார். நான் இந்தந்த பாவத்தை செஞ்சேன்ப்பா, இந்தந்த பாவம் செய்யும் பொழுது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம செஞ்ச அந்த அசிங்கமான செயல், அந்த பாவமான செயல்களை மற்றவரிடத்துல சொல்லக்கூடியவரா இருப்பார். இந்த இரண்டு நபர்களும் இதுல கட்டுப்படுவாங்க. அப்போ இத்தகையவர்கள் இருக்காங்களா இல்லையா, ஒருத்தருடைய குறைய மறைக்காம அந்த குறைய பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்தணும் என்ற அந்த எண்ணத்தில் உள்ளவர்கள் இருப்பார்களா இல்லையா, இவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மிகப்பெரிய அதாபம் இருக்கும், ஆகிரத்து மறுமையினாலேயும் மிகப்பெரிய அதாபம் இருக்கும். அப்போ இந்த உலகத்துல அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அதாபம் என்னன்னா, அல்லாஹு தஆலா வறுமையை கொடுப்பான், சோதனையை கொடுப்பான். இந்த உலகத்துல சோதனையான விஷயம் என்னென்னலாம் இருக்குதோ எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருப்பான். அப்ப இந்த உலகத்துல அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே வாழக்கூடியவர்களா இருப்பார்கள். அத்தகைய ஒரு சூழலை அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவான்னு சொல்றான். இன்னும் மறுமை நாளிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய அதாபம் இருக்கு. அப்போ மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா இவர்களை வாட்டி வதைக்கக்கூடியவனா இருப்பான். இப்ப இவர்கள் இந்த பாவமான செயல்கள் செஞ்சாங்களா இல்லையா, இப்படி ஒரு ஒரு நபரை, ஒரு முஸ்லிமான ஒரு நபரை, ஒரு முஃமினான ஒரு நபரை கேவலப்படுத்தினார்களா இல்லையா, இதன் காரணமாக அவர்கள் மறுமை நாளிலையும் வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹு தஆலா சுகத்தை தரமாட்டான், அல்லாஹு தஆலா இன்பத்தை தரமாட்டான். அப்போ அந்த இன்பத்தெல்லாம் தராம அவர்களுக்கு அல்லாஹு தஆலா துன்பத்தையே தரக்கூடியவனா இருப்பான். மறுமை நாளிலும் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவான் என்ற இந்த விஷயத்தை தான் இந்த ஆயத்தின் மூலமாக பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஆயத்து வருதா இல்லையா, இந்த பிற மக்களுடைய அந்த குறைகளை இல்ல தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்திலேயும் இந்த மறுமுலகத்திலேயும் அல்லாஹு தஆலா தண்டனை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்ல வருவதன் காரணமாக, இந்த ஆயத்து இந்த அர்த்தத்தை கொண்டதாக இருப்பதன் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த ஆயத்தினை. பாருங்க, அந்நூறு சூரத்து நூறுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 19வது ஆயத்தாக சூரத்து நூறுல பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வந்த இந்த முதல் ஆயத்து, இந்த ஒரு ஆயத்தினை பற்றி தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ முதலாவது ஹதீஸ் பாருங்க, 240. இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 240வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. قال, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்துரு அபுதுன், ஒரு அடியான் மறைக்க மாட்டான், அபுதன் ஒரு அடியானை மறைக்க மாட்டான். இப்போ ஒரு அடியானை மறைக்க மாட்டானா, ஒரு அடியானுடைய குறையை ஒரு அடியான் மறைக்க மாட்டான். துன்யா, இந்த உலகத்தில், இல்லா சதரஹுல்லாஹு யௌமல் கியாமத்து, கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அவனை மறைத்தே தவிர இந்த துன்யாவில் ஒரு அடியானுடைய குறையை மறைக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஹதீஸ்ல ஒரு அடியான் பிற அடியானுடைய ஒரு குறையோ இல்ல ஒரு பாவத்தையோ அவன் மறைக்கிறான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா கியாமத்து நாளில இந்த மறைச்சானா இல்லையா, இந்த மறைத்தவனுடைய அந்த குறையை மறைத்தே தவிர
அவன் ஒரு அடியானுடைய குறையை அவன் மறைக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்துல ஒரு அடியானுடைய குறையை ஒரு அடியான் மறைத்தால்னா அல்லாஹு தாலா கியாமத்து நாள்ல இவனுடைய குறையை மறைப்பான் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ நம்முடைய ஒரு நண்பன் இல்ல நம்முடைய ஒரு சகோதரன் அவர் ஒரு பாவம் செய்கிறாரு, இல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு வைங்க. அந்த குறையை நம்ம வெளிப்படுத்தாம யாரோடும் சொல்லாம யார்கிட்டையும் பகிரங்கப்படுத்தாம அவரிடத்துல போய் சொல்றோம், உன்ட்ட இது மாதிரி குறை இருக்குதுப்பா, இந்த குறையை நீ திருத்திக் கொள்ளப்பா, இது தீங்கான விஷயமாக இருக்கு, இதை அல்லாஹு தஆலா தடுத்து இருக்கிறான், இந்த செயலை நீ செய்யாதே என்பதாக அவரிடத்தில் நேரடியாக போய் சொல்லி அந்த விஷயத்தை யாரோடும் சொல்ல மாட்டார். அப்போ எல்லாரை விட்டும் இவருடைய குறையை மறைத்து விட்டார் அந்த அடியார். அப்படிதானே? அப்போ இப்படி ஒரு அடியான் செய்கிறான்னு சொன்னா இந்த மறைத்தானா இல்லையா, யாரோடும் அந்த குறையை சொல்லாமல் இருந்தானா இல்லையா, அந்த அடியார் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருக்கும், எல்லாரும் மனுஷன் தானே. அப்போ அந்த மனிதன் என்ற அடிப்படையில அவர் செய்த அந்த பாவத்தையோ அவருடைய குறையையோ அல்லாஹு தஆலா கியாமத்தினால மறைக்கக்கூடியவனா இருக்கான். எப்படி இந்த உலகத்துல இந்த அடியாரை கேவலப்படுத்திடக்கூடாதுன்னு அந்த அடியார் நினைச்சானோ அது போன்றே அல்லாஹு தஆலா கியாமத்து நாளில அந்த அடியானையும் கேவலப்படுத்தி விடக்கூடாது, அவரை அசிங்கப்படுத்தி விடக்கூடாது. அதனால் அவருடைய குறையை மறைக்கணும், அவருடைய பாவத்தை மன்னிக்கணும், அவர் செய்த பாவத்தை மறைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா நினைத்து அதை மறைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு அடியானுடைய குறையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவனிடத்துல நேரடியாக போய் நம்ம மறைக்கணும். அப்படி நம்ம மறைக்காமல் ஆயிட்டோன்னு சொன்னா அல்லாஹு தஆலா கியாமத்து நாளில நம்முடைய குறையை மறைக்காதவனாக ஆகிடுவான் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸை சொல்றாங்க. அப்போ ஒரு அடியான்ட்ட இருந்து நம்ம ஒரு குறையை பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு பாவத்தை பார்க்கிறோம்னு சொன்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த குறையை நம்ம திருத்தி கொடுக்கணும். இது ஒரு குறையான காரியம்ப்பா, அவன்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்குப்பா, இதை நீ திருத்திக்கொள் என்பதாக அவனுக்கு திருத்தி கொடுக்க வேண்டும். அவன் ஒரு பாவமான காரியம் செய்யறான்னு சொன்னா இந்த பாவமானது அல்லாஹுவால் தடுக்கப்பட்டதாக அல்லாஹுவால் வெறுக்கப்பட்டதாக இருக்கு, அதனால அந்த பாவத்தை நீ விட்டிருப்பா என்பதாக சொல்லி அவனை திருத்த வேண்டும். அது மட்டும் கிடையாது, அப்போ இவன் செய்யக்கூடிய இந்த பாவம் இவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளை மறைக்கணும் தான், ஆனால் இவனுடைய பொறுப்பாளியிடம் மறைக்க கூடாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்ப இவனை யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரிடத்துல சொன்னால் இவன் திருந்துவானோ அப்படிப்பட்ட அந்த பொறுப்பாளிட்ட மறைக்க கூடாது என்பதையும் நம்ம இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும். இந்த விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க. ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபான முஸ்லிம்களுடைய குறைகளை மறைக்குதல் என்ற இந்த பாபான இந்த பாடத்திற்கையில பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இந்த இடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானுடைய குறையை மறைக்க வேண்டும் என்பதை கற்றுத்தராங்க. அப்படி மறைச்சா அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை கியாமத்து நாள்ல மறைப்பான்னு சொன்னாங்களா இல்லையா. இப்ப இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே தோதுவாக நமக்கு முஸன்னிஃப் அன்னவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் வாங்க. 241வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 241 என்பதாக சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படுது? வான்ஹு. இந்த ஹூடைய லமீரு இதற்கு முந்தைய ஹதீஸானது 240வது ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகுது. அப்போ அந்த அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இது இருக்கு. قال அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்க இந்த விஷயத்தை நான் கேட்டு இருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, குல்லு உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒவ்வொருவர்களும் முஆஃபன், இங்க முஆஃபா என்பதாக தான் போட்டிருக்கிறாங்க, இங்க தன்வீன் வரணும், முஆஃபன், பாதுகாப்பில் உள்ளவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லல் முஜாஹிரீன, ஜஹ்ரு செய்யக்கூடியவர்களை தவிர, அதாவது வெளிப்படுத்தக்கூடியவர்கள்,
பிற முஸ்லிம்களுடைய பிறருடைய குறைகளை வெளிப்படுத்துவார்களே, அந்த வெளிப்படுத்தக்கூடியவர்களை தவிர என்னுடைய உம்மத்துல இருந்து எல்லாருமே வெற்றியாளர்கள்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய குறையை வெளிப்படுத்துறான், இவருடைய குறையையோ இவருடைய பாவம் செய்த அந்த செயலையோ வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால், அந்த நபரை தவிர மற்ற எல்லா நபர்களும் என்னுடைய உம்மத்துல வெற்றியாளர்கள். அப்படின்னா அந்த நபர் மட்டும் தோற்கக்கூடியவராக இருக்கிறார், அவர் வெற்றியாளர் கிடையாது, அவர் தோற்கக்கூடியவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வ இன்ன மினல் முஜாஹரதி, நிச்சயமாக அந்த பகிரங்கப்படுத்துதல், பிறருடைய குறையை பகிரங்கப்படுத்துதல் என்ற அந்த தன்மையில் இருந்தும் உள்ளது. ஐயஅமல ஐயஅமல ரஜுலு, ஒரு மனிதன் செய்வது, பில்லைலி அமலன், ஒரு அமலை ஒரு செயலை இரவில் ஒரு மனிதன் செய்வது, தும்ம யுஸ்பிஹ, பிறகு அவன் காலை விழிக்கிறான், வகது சதரஹுல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹு தஆலா அவன் குறையை மறைத்த நிலையில் பகலில் ஆகிறான். அப்போ ஒருத்தவன் இரவுல ஒரு பாவத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறான், ஒரு இரவுல ஒரு பாவத்துல ஈடுபட்டு அவன் தூங்கிடுறான், தூங்கி அவன் காலையில விழிக்கிறான். விழித்த பின்பு என்ன செய்யறானா, பிற மக்கள்கிட்ட போய் சொல்றான், நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சேன்ப்பா, நான் இந்த மாதிரி இதை போல ஒரு பாவம் செய்தவனாக இருக்கிறேன், அது இந்த பாவம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு என்பதாக அந்த பாவத்தை பற்றி எந்த ஒரு நதாமத், எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் அவன் சொல்றான். அப்போ அந்த பாவத்தை அல்லாஹு தாலா திட்டமாக அவனை விட்டு மறைச்சிட்டான். அப்ப அல்லாஹு தாலா அவனை கேவலப்படுத்த நினைக்கல, அவன் நைட்டு செஞ்சானா இல்லையா, அல்லாஹ் நினைச்சிருந்தா அவன் காலை விழிப்பதற்கு முன்னதாகவே அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா அல்லாஹு தாலா அப்படி செய்கிறவன் கிடையாது, அப்படி செய்யல அல்லாஹு தாலா. மாறாக அல்லாஹு தாலா அவன் செய்த அந்த பாவத்தை அல்லாஹு தாலா திட்டமாக மறைத்தவனாக இருந்தான். ஆனா அப்புறம் சொன்னா ஃபயகூலு, அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், யா ஃபுலானு, இன்னாரே, அமில்துல் பாரிஹத, நேற்று இரவு நான் செய்துவிட்டேன், கதா வ கதா, இவ்வாறான செயல்களை நான் செய்துவிட்டேன் என்பதாக சொல்லுவான். அப்போ இதுபோல ராத்திரியில நான் இதுபோல ஒரு பாவத்தை செய்தேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா மறைத்த அந்த பாவத்தை அவன் சொல்லக்கூடியவனாக, அவன் அதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இன்னும் பாருங்க, வகது பாத்த, இன்னும் திட்டமாக அவன் இரவில் மறைத்தான், எஸ்துருஹு ரப்புஹு, அவனுடைய இரட்சகனாகிறவன் அவனுடைய குறையை மறைத்து விட்டான், மறைப்பானே. அப்போ அவன் மறைச்சிட்டான், அவன் இரவும் கழித்து விட்டான், அவன் செய்த அந்த பாவத்தை அல்லாஹு தஆலா மறைத்து விட்டான். வயுஸ்பிஹு யக்ஷிஃபு, இன்னும் பகலில் அவன் வெளிப்படுத்துகிறான், சத்ரல்லாஹி அன்ஹு, அவனை விட்டும் அல்லாஹு தஆலா மறைத்த ஒன்றை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹு தாலாவே அதை மறைச்சு அதை மன்னிச்சுட்டான். அந்த பாவத்தை பிற மக்களுக்கு சொல்லாம பகிரங்கப்படுத்தாம இவனை கேவலப்படுத்தாம அல்லாஹ் அவன்கிட்ட இருந்து இந்த பாவத்தை அந்த செயலை மறைச்சு வச்சிருந்தான். ஆனா அந்த செயலை இவன் காலை எழுந்து அதை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இத்தகையவர்களும் தண்டனையாளர்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் மூலம் சொல்ல வராங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டோன்னு சொன்னா அப்ப பிறருடைய குறை மட்டும் சாராது, நம்மளுடைய குறை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குறை, நம்ம செய்த அந்த பாவம், அந்த பாவத்தை மற்றவர்களிடம் சொல்லாம இருக்கணும். அந்த சொல்லக்கூடிய அந்த செயல்களும் அது கேவலமான செயலாக தான் இருக்கு, அதுவும் அல்லாஹ்விடத்துல தண்டனைக்குரிய செயலாக தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்த நாடி இருக்கான், உன்னை விட்டு அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு. அப்ப அந்த விஷயத்தை நீ வெளிப்படுத்துறன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களுடைய குறைகளை மறைக்குதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தவன் இரவில் ஒரு பாவம் செய்து அதை அல்லாஹு தஆலா மறைத்தவனாக இருந்தாலும் அந்த பாவத்தை காலை விழித்து அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இது ஒரு கேவலமான செயல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க இல்லையா. அப்போ பாவத்தை, தான் செய்த பாவத்தையும் கூட வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது.
அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 28வது பாடமான இந்த முஸ்லிம்களுடைய குறையை மறைக்குதல் என்ற இந்த பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஆயத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த 240வது ஹதீஸ், இந்த 241வது ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல இந்த 242வது ஹதீஸை குறித்தான விஷயங்களையும் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.